உங்களுடைய ஆதரவினால் நானும் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் ஸ்கிப் பண்ணாமல் போய் பாருங்கள். நான் வளவலன்னு கொடுக்கறதில்ல. ஒன்று நான் சொல்கிற நேரத்தை குறிச்சிக்கோங்க. அந்த நேரத்தில் தவறு எதுவும் பண்ணாமல் இருங்க. நல்லது பண்ணுறீங்களோ இல்லையோ கெடுதல் பண்ணாமல் இருங்க. உங்கள் குழந்தைகளையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். தீய விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். அந்த நாளில் அந்த நேரத்தில் நீங்கள் நினைத்தது நடக்கும். புரியுதுங்களா? இப்போ உதாரணத்திற்கு தை அமாவாசை வருது. அது நீத்தார் பெருமக்கள் இறந்தவங்களுக்கு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்களுக்கு அமாவாசை ஒரு பாதிப்பை தருங்க. பெண்களுக்கு பௌர்ணமி தான் ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும். பொதுவாக சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அது தாறுமாறாக இருக்கும். அமாவாசை அன்னைக்கு போனோம்னா சில பேருக்கு வெறி பிடிக்குது, சிலருக்கு மன உளைச்சல் அதிகமாகுது. அப்படிலாம் நம்ம எங்கேயும் கேள்விப்பட்டிருப்போம். சித்தர்களெல்லாம் பார்க்கக்கூடாதும்பாங்க. கண்டிப்பாக போகக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அண்டங்களில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும், மனிதர்கள் உள்பட எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு 5 நிமிட நேரமானது வேகமாக ஒரு சக்தி வரும். அந்த சக்தியை நம் உடலில் தாங்கிக் கொள்ள முடியாது. அது மெல்ல வந்து ஓவர் அட்டாக் பண்ணும். எப்படி ஒரு கரண்ட் சாக்கடிச்சா நம்மளால தாங்க முடியலையோ அது மாதிரி. அதனால் பாக்டீரியாக்கள்லாம் அதிகமாகிறது அதுதான். புல், பூண்டு, மரம், யானை, திமிங்கலம், இந்த மாதிரி கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள், அதுபோல் வைல்டு ஃபாரஸ்டில் இருக்கக்கூடிய சிறுத்தை, கழுதை புலி, முயல், மான், பாம்பு, நீர் யானை, கடலில் இருக்கிற நட்சத்திர மீன், கணவாய் மீன், கடல் பசு, கடலில் இருக்கக்கூடிய பாசிகள், ஒட்டகம், பூரான், அதே போல் பள்ளி, அதே போல் ஆந்தை, இப்படி நாய், குதிரை, கழுதை, எறும்பு, ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் இந்த நேரத்தில் ஒரு சூட்சமமான சக்தி வரும். அந்த நேரம் அவங்க உடலும் உயிரும் நடுங்கும். அந்த நேரத்தில் தான் என்னாகும், சில பேர் சொல்கிறாங்களே அமாவாசை வந்துட்டா போதும் ஆம்பளை அடிச்சிடும், பௌர்ணமி வந்துட்டால் பெண்கள் அடிச்சிடும். இப்போ உடம்புக்கு முடியாமல் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறாங்க, ஒரு வைத்தியம் ட்ரீட்மெண்ட் ஏறலை சொல்கிறாங்க. என்னடி இழுத்துக்கிட்டே கிடக்கு கர்மம் அப்படிம்பாங்க. இல்லை பொம்பளை தானே பௌர்ணமியில் அடிச்சிருமாங்க. இந்த சக்தியை தாங்க முடியாமல் பலகீனமாக உடல் உள்ளவர்கள் எல்லாரும் அவங்க டக்குன்னு மரணத்துக்கு போயிடுறாங்க. புரியுதுங்களா? அதே நேரம் அமாவாசை அன்னைக்கு அந்த நேரம் அதாவது அமாவாசை முடியறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால், 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே அந்த சக்தி வந்துடும். அப்போ உயிரோட்டம் வாழக்கூடிய நாம் எல்லாரும் அந்த நேரம் வீட்டில் விளக்கு பொருத்தலாம். ஒரு கிரகணத்தை விட கொடியதுங்க. அதே நேரம் அதன் நன்மையும் உள்ளே இருக்குது. நன்மையை அறியணும்னா சித்தர்கள், மகான்கள் ஜீவ சமாதியை ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டோ ஒரு விளக்கு பொருத்திக்கிட்டோ அவங்க பேரை சொல்ல ஓம் அகத்தி சாய நமகன் சொல்லலாம். இல்லை என்றால் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லலாம். இல்லை என்றால் அபிராமி அந்தாதி பாடல்களையும் பாடிக்கொண்டிருக்கலாம். சிவபுராணத்தை பாடலாம். யாத்திரை 10 போன்ற திருவாசகத்தில் வரக்கூடிய முக்கியமான பாடல்களை பாடலாம். இப்படி விநாயகர் முதல் எல்லா தெய்வங்களையும் அந்த நேரத்தில் நினைக்கும் பொழுது துன்பம் வராமல் நாம் தடுக்கப்படுறோம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் பிரதோஷ வேலைன்னு இருக்கு. 4 to 6 ராகு கால வேலை. அந்த நேரம் விஷமான நேரம். அந்த நேரம் இறைவனிடத்தில் அமர்ந்திருந்தால் அந்த விஷத்தை புல்லாவே அமிர்தமாக மாற்ற முடியுது. அதே போல்தான் இந்த தை அமாவாசை அன்று மாலை 6 மணிக்கு அமாவாசை முடியுது. 2 மணி நேரத்துக்கு முன்னதாகவே இந்த சக்தி வந்துடும். அப்போ அந்த நேரத்தில் நாம் தவறான காரியங்களில் ஈடுபட்டால் அவைகள் பிரச்சனைகளை கொடுக்கிறது. நாம் அதை தெரிந்து புரிந்து நல்ல முறையில் நாம் இதை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா லைஃப்பில் பெரிய அளவு கிராண்ட் சக்ஸஸ் ஆக மாறலாம். நன்றி, வணக்கம்.